அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி வீடியோஸுங்கிறது கொடுத்துட்டு வரோங்க. நம்ம ஒவ்வொரு நுழைவுத் தேர்வுகள் சம்மந்தப்பட்ட தகவல்களையும் கொடுக்குறோம். அதுபோக தேசிய அளவிலான, அதாவது நேஷ்னல் லெவல் காலேஜஸ்னு சொல்லுவாங்க, அது சம்மந்தப்பட்ட A to Z தகவல்களையும் கொடுத்துட்டு வரோம். பல்வேறு வகையான பாடப்பிரிவுகள் படிப்புகள் பற்றி கொடுத்துட்டு வரோம். ஸோ அந்த வரிசையில் இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் என்ன விஷயத்தை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எய்ம்ஸ், ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரியும், எய்ம்ஸில் போயிட்டு MBBS படிக்கணுங்கிறது நிறைய பேர்த்தோட எய்ம். அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 720க்கு 700 710 வாங்கினா தான் எய்ம்ஸ் நியூ டெல்லி மாதிரியான கல்லூரிகளெல்லாம் இடங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். பட் அதே எய்ம்ஸ் கல்லூரிகளில் பார்த்திங்கன்னா அவங்க பிஎஸ்சி நர்சிங் மற்றும் பேராமெடிக்கல் கோர்சஸும் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. பட் அதை பற்றின ஒரு பெரிய அவேர்னஸ்ங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கோ இல்லை வேறு யாருக்குமே இல்லை. அந்தளவுக்கு அவேர்னஸ் இல்லை. நிறைய மாணவ மாணவிகள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான கோர்சஸ்க்கு அப்ளை பண்ணுறது இல்லை. சரிங்களா? ஸோ இந்த வருடத்திற்கான நோட்டிஃபிகேஷனுங்கிறது வந்திருக்கு. என்ன நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எய்ம்ஸ் கல்லூரிகளில் பார்த்திங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் மற்றும் பேராமெடிக்கல் கோர்சஸ் மற்றும் அதுபோக பார்த்திங்கன்னா எம்எஸ்சி கோர்சஸ்க்கான அட்மிஷன் நோட்டிஃபிகேஷனுங்கிறது வந்தாச்சு. ஸோ இந்த கல்லூரியில் நீங்கள் ஆகஸ்ட் 2025 வருஷம் ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட தகவல்களும் அதுக்கான அப்ளிகேஷன் சம்மந்தப்பட்ட தகவல்களும் இப்போ நம்மளுக்கு வந்திருக்கு. இதில் நம்ம யூஜியை கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். ஏன்னா +2 முடித்த மாணவர்களுக்கு நம்ம தகவல்கள் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். ஸோ யூஜியில் பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷனுங்கிறது எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு ஏப்ரல் 8ஆம் தேதி இதுக்கான இனிஷியல் ரெஜிஸ்ட்ரேஷனுங்கிறது நம்மளுக்கு ஓப்பன் ஆகுதுங்க. இதில் நம்ம என்ன கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறோங்கிறத நம்ம தெளிவாக மென்ஷன் பண்ணுவோம். அதை பிஎஸ்சி நர்சிங் அப்ளை பண்ணுறோமா இல்லை பேராமெடிக்கல் கோர்சஸ் அப்ளை பண்ணுறோமா அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக மென்ஷன் பண்ணணும். அதுக்கான கோடுங்கிறது எப்போ ஜென்ரேட் ஆகும்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு ஏப்ரல் 17ஆம் தேதி நம்மளுக்கு இந்த கோடு எல்லாமே ஜென்ரேட் ஆகுது. இதுக்கான ஃபீஸ் பேமெண்ட், அது போக நம்ம எந்த எக்ஸாம் சென்டரில் எழுத விரும்புகிறோம் அப்படிங்கிற தகவல்கள் எல்லாத்தையுமே நம்ம என்றைக்கு ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பிக்கலாம்னு பார்த்திங்கன்னா, ஏப்ரல் 17ஆம் தேதி ரெஜிஸ்டர் பண்ணலாம். இந்த அப்ளிகேஷனுக்கான க்ளோசிங் டேட்டுங்கிறது நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மே 15 சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மே 15ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் எய்ம்ஸ் நர்சிங்கில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே சார், நம்ம ஒரு கேள்வி வரும், சார் நம்ம தமிழ்நாட்டிலே நிறைய கல்லூரிகள் இருக்குது, நம்ம ஏன் பார்த்திங்கன்னா எய்ம்ஸில் போயிட்டு நம்ம படிக்கணும், இதை நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கல்லூரிகள்லையோ இல்லை ப்ரைவேட் கல்லூரிகள்லையோ நம்ம போய் படிக்கலாமே அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு உலகத்தரம் வாய்ந்த படிப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு கல்வி நிறுவனமாக பார்த்திங்கன்னா எய்ம்ஸுங்கிறது இருக்குது. ஸோ அந்த எய்ம்ஸ் கல்லூரியில் போய் படிக்கிறப்ப நம்மளுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ எய்ம்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அங்கே படிக்கிறீங்கன்னா ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. கிட்டத்தட்ட இவங்க சொல்லியிருக்க டியூஷன் ஃபீங்கிறது வெறும் வருடத்திற்கு வெறும் 600 ரூபா மட்டும் சொல்லியிருக்காங்க. அதுபோக உங்களுக்கு மந்த்லி ஸ்டைஃபண்டே 500 ருபீஸ் வரும். அப்போ நீங்கள் வருஷம் ஸ்டைஃபண்ட் மட்டுமே 6000 ரூபாய் வாங்குவீங்க. அதில் ஒரு 600 ரூபா கட்டுறதுங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அதுபோக நீங்கள் எய்ம்ஸ் மாதிரியான கல்லூரிகளில் படிக்கிறப்ப உங்களுக்கு நிறைய எக்ஸ்போசர் கிடைக்கும். அந்த எக்ஸ்போசர் வச்சு நீங்கள் நிறைய அரசு வேலைகளுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒவ்வொரு எய்ம்ஸ்லேயுமே கிட்டத்தட்ட இது பார்த்திங்கன்னா இந்த வருஷத்துக்கான ப்ராஸ்பெக்டஸ் கிடையாது, இது பழைய ப்ராஸ்பெக்டஸ். ஸோ அதில் பார்த்திங்கன்னா இவங்க ஒவ்வொரு எய்ம்ஸ்லேயுமே என்ன மாதிரியான கோர்சஸ்லாம் கொடுத்துருக்காங்க, நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல்களையும் கொடுத்துட்டாங்க. உதாரணத்துக்கு நான் எய்ம்ஸ் நியூ டெல்லி மட்டும் சொல்கிறேன். எய்ம்ஸ் நியூ டெல்லியில் பார்த்திங்கன்னா பிஎஸ்சி ஆப்டோமெட்ரிங்கிற கோர்ஸ் நடத்துகிறாங்க, பிஎஸ்சி மெடிக்கல் ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, பிஎஸ்சி டென்டல் ஆப்ரேட்டிங் ரூம் அசிஸ்டன்ட், டென்டல் ஹைஜீன், ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, பிஎஸ்சி நர்சிங் மொத்தம் 14 எய்ம்ஸில் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அது போக பிஎஸ்சி நர்சிங்கில் போஸ்ட் பேசிக் நர்சிங் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு கல்லூரிகளையும் என்னென்ன மாதிரியான கோர்சஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற தகவல்களை கொடுத்துட்டாங்க. அது சம்மந்தப்பட்ட வெப்சைட் தகவல் டீட்டெயில்ஸ்லையுமே கொடுத்துருக்காங்க. இது 2023க்கான நோட்டிஃபிகேஷன். ஸோ அது போக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கல்லூரியிலையுமே பாருங்கள் என்னென்ன கோர்சஸ்க்கு இவங்க கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற தகவல்களை இவங்க தெளிவாகவே கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு கல்லூரியிலையும் என்ன மாதிரியான கோர்சஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற தகவல்கள் கொடுத்துட்டாங்க. இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேண்டிடேட் ப்ளஸ் ஓபிசி என்சிஎல் கேண்டிடேட்டுக்கு இந்த அப்ளிகேஷனுக்கான காஸ்ட்டுங்கிறது 2000 ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க. எஸ்சி கேண்டிடேட், எஸ்டி கேண்டிடேட், இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஃபீஸுங்கிறது 1600 சொல்கிறாங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ், அதாவது ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு கேண்டிடேட்ஸ்க்கு அப்ளிகேஷனுங்கிறது இவங்க டோட்டலாக ஃப்ரீங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது போக இந்த ப்ராஸ்பெக்டஸ் மூலமாக நம்மளுக்கு வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த எக்ஸாம் சம்மந்தப்பட்ட
தகவல்களையும் பார்ப்போம். ஸோ இங்கே வந்து எவ்வளோ சீட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற தகவல்களை இந்த ப்ராஸ்பெக்டஸில் கொடுக்குறாங்க. அதாவது ஒவ்வொரு கல்லூரியிலையும் நம்மளுக்கு ஒவ்வொரு கோர்சஸ்லையும் எவ்வளோ சீட்ஸ், நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்குது, எவ்வளோ வருட படிப்புங்கிறத முதற்கொண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கோர்ஸுக்கும் வந்து ரிசர்வேஷன் க்ரைட்டீரியா ஃபாலோ பண்ணி கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கு மட்டுமே மொத்தமாக எல்லா எய்ம்ஸ்க்கும் சேர்த்து 265 சீட்டு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பிஎஸ்சியில் வந்து நர்சிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க 966 சீட்டு எல்லா பிஎஸ்சி நர்சிங் எல்லா எய்ம்ஸ்லேயும் இருக்கிற பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸும் சேர்த்து 966 சீட் வந்து இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 966 சீட்டுக்கான விஷயங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எய்ம்ஸில் போய் படிக்கிறது. அதுபோக ஒவ்வொரு கோர்ஸுக்கும் எத்தனை வருட படிப்பு, எத்தனை வருஷம் இன்டர்ன்ஷிப், இது முதற்கொண்டு கொடுத்துருக்குறாங்க. அதுபோக வேறு என்ன விஷயங்கள் கொடுக்குறாங்கன்னா, என்ன ரிசர்வேஷன் க்ரைட்டீரியா ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, ஓபிசியில் 27%, எஸ்சி 15%, எஸ்டி 7.5%, இடபிள்யூஎஸ் வந்து பார்த்திங்கன்னா 10% சீட்ஸும் வந்து இவங்க வந்து கொடுக்குறதா வந்து ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. இந்த எக்ஸாம் ஆனது டேட் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நம்மளுக்கு இந்த ஜூனோட முதல் வாரத்தில் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஜூனோட முதல் வாரத்தில் வந்து ஒரு சனிக்கிழமையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஎஸ்சி நர்சிங்கான எக்ஸாம்ஸுங்கிறது வரும். பிஎஸ்சி நர்சிங் மற்றும் பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கான எக்ஸாம்ஸுங்கிறது அப்போ தான் வந்து வரதா வந்து இவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதுபோக வேறு என்ன தகவல்கள்னு பார்த்திங்கன்னா, என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் என்னென்ன சிட்டிஸ்லாம் நடத்துகிறாங்க அப்படின்னு இவங்க தெளிவாக கொடுத்துட்டாங்க. இதில் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சென்னையில் மட்டும் வந்து இவங்க நடத்துகிறாங்க, வேறு எங்கேயும் நடக்கலை. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஆனது என்ன எக்ஸாம் பேட்டர்னில் நடக்கும், என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்டு ஜிகே. ஸோ ஃபிசிக்ஸ்க்கு 30 மார்க், கெமிஸ்ட்ரிக்கு 30 கேள்விகள் 30 மார்க், பயாலஜி 30 மார்க்ஸ், ஜென்ரல் நாலேஜ் 10 மார்க், மொத்தம் 100 மார்க்குக்கு வந்து இவங்க வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ங்கிறத வைக்கிறாங்க. ஸோ அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட ரிசல்ட்டை வச்சு அவங்க ஒரு இன்டர்வியூ ப்ராசஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த இன்டர்வியூ வச்சு தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து உள்ளுக்க ஜாயின் பண்ணுறதுக்கான அட்மிஷன்ஸுங்கிறது நம்மளுக்கு தர்றாங்க. இது போக இதில் வந்து இன்னும் வேறு இந்த ப்ராஸ்பெக்டஸ் மூலமாக வேறு என்ன தகவல்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, ஃபீஸ் ஸ்ட்ரக்சருங்க. ஸோ டியூஷன் ஃபீஸ் பாருங்கள், பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கான டியூஷன் ஃபீஸுங்கிறது வெறும் 600 ரூபா மட்டும் சொல்லியிருக்காங்க. அதே மற்ற கோர்சஸ் எல்லாத்துக்கும் வெறும் 300 ரூபா மட்டும் தான் நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபீஸுங்கிறது சொல்கிறாங்க. ஹாஸ்டல் ரெண்ட்டுங்கிறது வெறும் 480 ரூபா தான் அதாவது அதில் வந்து பர் மந்த்துங்கிறது அவங்க வந்து கொடுக்கல. அதுபோக செக்யூரிட்டி அமௌண்ட் இதெல்லாம் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் ஸ்டைஃபண்டாக நீங்கள் வந்து இதில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கோர்சஸ் படித்தாலுமே உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்ன்ஷிப் பீரியடில் வந்து ஸ்டைஃபண்டாகவே உங்களுக்கு வந்து ஒரு 500 ரூபா வரைக்கும் வந்து அவங்க கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதாவது 4th இயர் ஃபஸ்ட்டு படிக்கிற மாதங்கள் எல்லாருமே 500 ரூபா கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணுற டைமில் வந்து பார்த்திங்கன்னா 13,940 ரூபா வரைக்கும் வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. பிஎஸ்சி நர்சிங்க்கு வந்து 500 ருபீஸ் பர் மந்த் மட்டுமே கொடுத்துருக்காங்க. இது மாதிரி எல்லா தகவல்களுமே இந்த ப்ராஸ்பெக்டஸில் இருக்குது. இந்த வருஷத்துக்கான ப்ராஸ்பெக்டஸ் வரவும் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய தகவல்களை எல்லாம் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரியான தேசிய அளவிலான கல்வி நிறுவனங்களில் படிக்கிறப்போ உங்களுக்கு எக்ஸ்போசர் அதிகமாக கிடைக்கும். உங்களுக்கு ஒரு அரசு வேலைக்கு போகிறப்போ ஒரு சில முக்கியத்துவங்கள் கிடைக்கும். ஸோ தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவ மாணவிகள் இந்த எய்ம்ஸில் இருக்கக்கூடிய பிஎஸ்சி நர்சிங் கோர்சஸ் மற்றும் பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கு அப்ளை பண்ணி முடிஞ்ச அளவுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸில் ஈடுபடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவ மாணவிகள் இந்த மாதிரியான கல்லூரிகளை சேரணும் அப்படிங்கிறது தான் எங்களோட விருப்பம். இது மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு பல்வேறு வகையான படிப்புகள், பல்வேறு வகையான கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.